ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்குறது ஒரு லெனின் சாரியில் ப்ளவுஸ் கட்டிங் செஞ்சு எப்படி ஸ்டிச்சிங் செய்யலாம் அப்படின்னு தான். இந்த கிளாத்தில் நிறைய டிசைனில் சாரி வருது. அதிகமான பேர் இதில் விரும்பி எடுக்கிறாங்க. இப்போ நம்ம தைச்ச ப்ளவுஸ் தான் இது. இதில் நாம் என்ன கட்டிங் செஞ்சு தைச்சோமோ அதை என்ன அளவு இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். 13.5 இன்ச் இருக்குது. கட்டிங் செய்யும்போதும் அதே அளவு தான் வச்சுது. நெக்கு இறக்கம் 8.25 இன்ச் இருக்குது. பேக் சைடு லைனிங் கிளாத்லேயே நாட் வச்சு தைச்சிருக்கு. ஸ்லீவ் லென்த்து 9.5 இன்ச் இருக்குது. கட்டிங் செய்யும்போதும் இதே அளவு தான் வச்சுது. கீழ் சைடு 4.25 இன்ச் இருக்குது. கை சுற்றளவு. உடம்பு சுற்றளவு பேக் சைடு 17.5 இன்ச் இருக்குது. 32 இன்ச் 33 இன்ச் உடம்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு இது சரியாக இருக்கும். ப்ளவுஸ் நேர் வச்சுருக்கும்போது ஷோல்ட்ரு 11 இன்ச் இருக்குது. இது ப்ளவுஸ் போட்டுக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். 14.5 இன்ச் ஷோல்ட்ரு இருக்கிறவங்களுக்கும் இது சரியாக இருக்கும். உடம்பு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறதுனால கழுத்து சுற்றளவு கட்டிங் செய்யும்போது 2.25 இன்ச் மட்டும்தான் வச்சுது. அதனால் கீழ் சைடும் சுற்றளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடு நெக்கில் இந்த மாதிரி சுருக்க வர்றது கிளாத்து ரொம்ப திக்னஸாக இருக்கிறதுனால தையல் அடித்த பின்னாடி இந்த மாதிரி சுருக்க வந்திருக்கு. ஃப்ரண்ட் சைடு கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால 8.25 இன்ச் இருக்குது. அதுவே இழுத்து பார்த்தோம்னா 8.25 இன்ச் வரைக்கும் லூஸ் வரும். இந்த கிளாத்து கொஞ்சம் லூஸ் கம்மியாக தான் கொடுக்குது. இதுவே நைஸான கிளாத்தாக இருந்ததுன்னா இன்னும் லூஸ் அதிகமாகவே வரும். ஆம்கோல் சுற்றளவு 7.25 இன்ச் இருக்குது. 14.5 இன்ச் வரும். பேக் சைடும் சேர்த்துனோம்னா பட்டிக்கு ஓவர்லாக் போட்டு தான் தையல் அடிச்சிருக்கு. இந்த கிளாத்துக்கு இந்த மாதிரி தைச்சிக்கலாம். இதுவே போதும். ஃப்ரண்ட் சைடு நெக்கு இறக்கம் 5.25 இன்ச் வச்சுருக்கு. அதுவும் சரியாக தான் இருக்குது. சைடு ஜாயின் பண்ணதும் எல்லாமே சரியான அளவு வந்திருக்கு. நிறைய பேர் சொன்னது சைடு ஜாயின் பண்ணும்போது சரியான அளவு வர மாட்டேங்குது, எச்சு கம்மி வருது அப்படின்னு. இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா நான் எப்படி கட்டிங் செய்கிறேன், அதை எப்படி தைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நாம் என்ன கட்டிங் செய்கிறோமோ அதே அளவு தான் தைக்கும் போதும் சரியான அளவு தைக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ப்ளவுஸ் சரியான அளவில் வரும். 1 மீட்ரு லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். கீழ் சைடு மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்கேலில் கோடு போட்டுக்கலாம். கிளாத்து சுருக்க இல்லாமல் அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நாம் எந்த அளவுக்கு கிளாத்தை நீட்டாக வச்சுருக்கிறோமோ தைக்கும்போதும் அப்போ தான் சரியாக வரும். கட்டிங் செய்கிறதுக்கும் நாம் ஈஸியாக கட்டிங் செய்ய முடியும். அளவு எதுவும் மாறி போகாது. ப்ளவுஸ் லென்த்து 13.5 இன்ச் வேணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் சேர்த்து 14 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்து நாம் என்ன அளவு தைக்கிறோமோ அதே அளவு தான் இருக்கும். கிளாத்து கொஞ்சம் கூட லூஸ் கொடுக்காது. அந்த அளவுக்கு நூல் கெட்டியாக இருக்குது. இதுவே நைஸான கிளாத்தாக இருந்ததுன்னா ப்ளவுஸ் கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனாலும் போட்டுக்கும் போது அந்த கிளாத்தை கொஞ்சம் இழுத்து கொடுக்கும். அப்போ டைட்டாக இருக்கிற மாதிரி தெரியாது. நெக்கு இறக்கம் 8.25 இன்ச்சு மட்டும் வச்சுக்கலாம். இதுவே போதும். நெக்கு அகலம் 2.25 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த பொண்ணுக்கு இந்த ப்ளவுஸ் தான் ஃபஸ்ட் டைம் தைக்குது. அதனால அதிகமான சுற்றளவு வச்சு தைச்சோம்னா ஃபஸ்ட் டைம் ப்ளவுஸ் போட்டுக்கும்போது கழுத்து லூஸ் வந்ததுனாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ப்ளவுஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு கழுத்து லூஸ் வர மாதிரி தெரியாது. அதனால் கொஞ்சம் லூஸ் இருந்தனால இழுத்து கட்டிக்கிறதுக்காக தான் நான் நாட் வச்சு தைச்சிருக்கிறேன். உடம்பு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறதுனால இதே அளவு வச்சுக்கலாம். உடம்பு சுற்றளவு 8.25 இன்ச்சு வச்சுக்கலாம். தையல் அடிக்கிறதுக்கு ஒரு 1.25 இன்ச் சேர்த்து 10 இன்ச்சு வச்சுக்கலாம். 8.25 இன்ச்சு வச்சோம்னா அதை 4 கூட்டணும் அப்படின்னா 35 இன்ச்சு வரும். உடம்பு சுற்றளவு 32 இன்ச் 33 இன்ச் இருந்ததுன்னா ஒரு 2 இன்ச் அதிகமாக இருந்ததுன்னா தான் ப்ளவுஸ் போட்டுக்க முடியும். இந்த கிளாத்து அதிகமாக லூஸ் கொடுக்காது. இதுவே லூஸ் கொடுக்குற கிளாத்தாக இருந்தால் இன்னொரு 1/4 இன்ச்சு கம்மியாக கூட நாம் வச்சுக்கலாம். பேக் சைடு 17.5 இன்ச்சு வருது. ஃப்ரண்ட் சைடும் அதே அளவு தான் வந்தது. கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக இருந்ததுன்னா ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக வந்துடும். இடுப்பு சுற்றளவு 28 இன்ச்சு.
7 இன்ச் டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச் சேர்த்து 8 இன்ச் வச்சுக்கலாம். ப்ளவுஸ் தைக்கும்போது 2ஆக மடித்து அரை இன்ச் அளவுக்கு டாட் பிடிச்சோம்னா நாம் இப்போ வைக்கிற அளவு சரியான அளவில் வந்துடும். அடுத்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். தைச்ச பின்னாடி 2 இன்ச்சு அகலம் வரும் நெக்கு, அதுக்கு 2.25 இன்ச்சு வச்சுக்கலாம். தைக்கிறதுக்கு 3/4 இன்ச் சேர்த்து இந்த சைடு ஒரு 2.25 இன்ச்சு வச்சுருக்கு. இதை எல்லாமே கூட்டணும் அப்படின்னா 5 இன்ச் ஒரு பாயிண்ட் வரும். அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நாம் மார்க் பண்ணி கட்டிங் செய்கிறது ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஒரு பாயிண்ட் இந்த சைடு தள்ளி வச்சு ஒரு பாயிண்ட் இறக்க அதிகமாக வச்சோம்னா கூட ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் கம்மியாக வந்துடும். அதனால் இது ரொம்ப கரெக்டான அளவில் வைக்கணும். 4.25 இன்ச் ஆம்கோல் இறக்க வச்சுக்கலாம். அதே அளவு மார்க் பண்ணி ஸ்கேலில் கோடு போட்டு ஆம்கோல் சுற்றளவு சரியாக இருக்குதா அப்படின்னு டேப்பில் அளந்து பார்த்துக்கலாம். 8.25 இன்ச் உடம்பு சுற்றளவுக்கு சரியான அளவில் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு அரை இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணியிருக்கு. அது வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். அரை இன்ச்சு கீழே இறக்கி வச்சுக்கலாம். டேப்பை இந்த மாதிரி வளைவை எடுத்து வச்சுக்கலாம். 7 இன்ச் ஒரு பாயிண்ட் வருது. டேப்பில் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். ஆனால் தைச்ச பின்னாடி இன்னொரு பாயிண்ட் சேர்த்தியே வரும். இதை 2ஆக மடித்து பார்த்தோம்னா 14.25 இன்ச் வரும். கட்டிங் செய்யறதுக்கு முன்னாடி நாம் மார்க் பண்ணது எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். பேக் சைடு கரெக்டாக மார்க் பண்ணிட்டு அப்படின்னாவே ப்ளவுஸில் சரியான அளவு எல்லாமே வந்துடும். எல்லா அளவுமே சரியாக இருக்குது. அடுத்து கட்டிங் செய்யறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். பேக் சைடுக்கு மார்க் பண்ணிடலாம். ப்ளவுஸ் தைச்ச பின்னாடி இந்த மாதிரி தான் கிராஸாக வரும். கழுத்து சுற்றளவு கீழே கட்டிங் செய்யும்போது ஒரு பாயிண்ட் தள்ளியே வெட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கீழே மட்டும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இதுவே அதிகமாக கழுத்து சுற்றளவு வேணும் அப்படின்னா இன்னும் 1/4 இன்ச்சு தள்ளி கூட நாம் வெட்டிக்கலாம். மார்க் பண்ணின அளவுலேயே நம்ம கட்டிங் செஞ்சுக்கலாம். ஆம்கோல் கார்னரில் வரும்போது இந்த ப்ளவுஸுக்கு 1.25 இன்ச்சு வர மாதிரி மட்டும் வச்சுக்கலாம். உடம்பு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதிகமாக துணி விட்டுட்டு அப்படின்னா பேக் சைடுக்கு கொஞ்சம் லூஸ் வரும். ஆம்கோலில் சுருக்க வர்ற மாதிரி இருக்கும். இந்த கிளாத்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் லூஸ் இருந்துன்னா கூட ரொம்ப மேலே தூக்குன மாதிரியே வந்துடும். அதனால் 1.25 இன்ச்சு இருக்கிறது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஆம்கோல் கார்னரில் வளைவாக கட்டிங் செய்கிறதுக்கு ஸ்கேலில் கோடு போட்ட பின்னாடி அதை 2ஆக பிரித்து இந்த மாதிரி மார்க் பண்ணி கூட டீஸில் வளைவாக ஒரு மார்க் பண்ணி அப்புறம் கூட கட்டிங் செஞ்சுக்கலாம். ஒரு பாக்ஸ் போட்டு கட்டிங் செய்கிறதுக்கு வரலைன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணி கூட கட்டிங் செஞ்சுக்கலாம். இல்லைனாலும் இதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது, அதை வாங்கி ரவுண்டாக மார்க் பண்ணி அப்புறமா நம்ம கட்டிங் செஞ்சுக்கலாம். பேக் சைடு பீஸை ஃப்ரண்டில் வச்சுக்கலாம். பட்டி கட்டிங் செய்கிறதுக்கு துணி விட்டு அதிலிருந்து கீழே கிராஸாக வச்சுக்கலாம். இது கிராஸ் கட்டிங்கு. ஸ்ட்ரெயிட் கட்டிங்னா நேர் வச்சு கட்டிங் செஞ்சுக்கலாம். கரை பீஸிலிருந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி வச்சுக்கலாம். ஃப்ரண்டில் நெக்கு இறக்க 5.25 இன்ச்சு வச்சுக்கலாம். நார்மலாக ஹைட் இருக்கிறவங்களுக்கு இந்த இறக்கமே போதும். அதுவே ஒரு 6 அடி அந்த அளவுக்கு ஹைட் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 6.5 இன்ச்சு அளவுக்கு கூட நம்ம இறக்க வச்சுக்கலாம். நெக் சுற்றளவு வச்சதுக்கு கீழே பட்டி இறக்க வைக்கிறதுக்கு 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். அதுக்கு கீழே தையல் அடிக்கிறதுக்கு ஒரு 1.25 இன்ச்சு சேர்த்து 4.25 இன்ச்சு வச்சுக்கலாம். அந்த 1.25 இன்ச்சில் கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஃப்ரண்டில் டாட் பிடிக்கிறதுக்கு மேலே கழுத்து சுற்றளவு நெக் பீஸ் வச்சு அடிப்போம். அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். அந்த 1.25 இன்ச்சு அதுலேயே சரியாக இருக்கும். அதுக்கு கீழே ஒரு 3.5 இன்ச்சு இருக்குது.
பேக் சைடு ஒரு 2.5 இன்ச்சு வச்சு கிராஸ் பண்ணி வெட்டிக்கலாம். அதுக்கு கீழே பட்டி கட்டிங் செஞ்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 2.5 இன்ச்சு வச்சுருக்கு. பட்டி கட்டிங் செய்யும்போது 3.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் மட்டும் அளவு வச்சு கட்டிங் செஞ்சுக்கலாம். தைக்கும்போது 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அளவுக்கு மட்டும் தையல் அடித்தோம்னா இப்போ நம்ம வச்ச அளவுக்கும் பட்டியும் சரியாக ஜாயிண்ட் ஆகிக்கும். ஃப்ரண்டில் இறக்க வைக்கிறதுக்கு 12 இன்ச்சு தைச்ச பின்னாடி வர்ற மாதிரி வச்சுக்கலாம். கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1 இன்ச் சேர்த்து 13 இன்ச்சு வச்சுக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு ஃப்ரண்டில் இருந்து 3.25 இன்ச் ஒரு பாயிண்ட் அளவுக்கு தள்ளி வச்சுக்கலாம். 4.25 இன்ச் ஃப்ரண்டில் இறக்க வச்சு மார்க் பண்ணியிருக்கு. அதிலிருந்து இப்போ 3.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணதுக்கு கிராஸாக மார்க் பண்ணிடலாம். அதை அப்படியே பேக் சைடு 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கு. அதில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிடலாம். கட்டிங் செய்யும்போது இதே மாதிரி வி ஷேப்லேயே கட்டிங் செஞ்சுக்கலாம். உடம்பு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கட்டிங் செஞ்சாவே போதும். இதுவே உடம்பு அதிகமாக இருந்ததுன்னா ஒரு ரவுண்டான ஷேப்பில் கட்டிங் செஞ்சுக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு 2.25 இன்ச் அகலம் வர்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒவ்வொரு சைடும் 1.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வச்சோம்னா சரியாக இருக்கும். ஃப்ரண்டில் எல்லா மார்க்குமே செஞ்சாச்சு. அடுத்து நம்ம கட்டிங் செஞ்சுக்கலாம். ஃப்ரண்டில் கழுத்து சுற்றளவு இந்த அளவுக்கு நம்ம வளைவாக கட்டிங் செஞ்சாலே போதும் இந்த ப்ளவுஸுக்கு. இதுவே உடம்பு அதிகமாக இருந்ததுன்னா கழுத்து ரொம்ப கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா இதை கட்டிங் செஞ்சு எடுத்த பின்னாடி இன்னொரு 1/4 இன்ச்சு தள்ளி வளைவாக கட்டிங் செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். அதிகமாக வளைவாக கட்டிங் செய்யும்போது கழுத்து சுற்றளவு அதிகமாகவே வரும். யாருக்கு லூஸ் வராமல் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் இன்னும் 1/4 இன்ச்சு தள்ளியே நம்ம கட்டிங் செஞ்சுக்கலாம். வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டவுட் இருக்கும். அதில் ஒருத்தர் கேட்டிருந்தது பேக் சைடு என்ன அளவு இருக்கோ ஃப்ரண்ட் சைடு தைச்ச பின்னாடி ஒன்றா கீழே இறங்கி வருது, இல்லைன்னா கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி தள்ளி வந்துடுது அப்படின்னு. பேக் சைடு 13.5 இன்ச் தைச்ச பின்னாடி வர்ற மாதிரி தான் அளவு வச்சுருக்கு. ஃப்ரண்டில் 12 இன்ச் தைச்ச பின்னாடி வர்ற மாதிரி அளவு வச்சுருக்கு. இது டாட் பிடிக்கும்போது இன்னும் 1 இன்ச் மேலேயே போயிடும். அப்போ 11 இன்ச் அந்த அளவுக்கு மட்டும்தான் ஃப்ரண்டில் இறக்க இருக்கும். அதுக்கு கீழே பட்டி ஒரு 2.5 இன்ச் 2.25 இன்ச் இறக்கம் வரும். அப்போ 2ஐயும் கூட்டணும் அப்படின்னா அதே 13.5 இன்ச் வந்துடும். அதனால தைச்ச பின்னாடி ஃப்ரண்டு பேக்கு ஒரே அளவு தான் இருக்கும். ஊக்கு மாற்ற பட்டியில் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏறின மாதிரி தான் இருக்கும். அது ஃப்ரண்டில் டாட் பிடிச்சிருக்கிறோம், அதனால கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுன்னா மட்டும்தான் ப்ளவுஸ் போட்டுக்கிறதுக்கும் கொஞ்சம் சரியாக இருக்கும். இப்போ மார்க் பண்ணுறது ஃப்ரண்டில் தைக்கிறதுல ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். ஆம்கோல் சுற்றளவில் டாட் பிடிக்கிறதுலையும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலேயே போயிடும். கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால பேக் சைடு என்ன வச்சோமோ அதே அளவுக்கு துணியை இழுத்து கொடுத்து சரியாக வந்துடும். 3.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு ஃப்ரண்டில் மார்க் பண்ணியிருந்தது. அதில் 1.25 இன்ச் ஒரு பாயிண்ட் அளவுக்கு 2ஆக மடித்து வச்சு கட் பண்ணி விட்டுடலாம். டாட் பிடிக்கல, இதே அளவு டாட் பிடிச்சிக்கலாம். 2.25 இன்ச் உயரத்துக்கு டாட் பிடிச்சிக்கலாம். ப்ளவுஸ் தைக்கும் போதும் இதில் ஒவ்வொரு பாயிண்ட் தள்ளி வச்சோம்னா கூட பட்டியில் ஒன்றா கம்மியாக வரும், இல்லைன்னா ஒரு பாயிண்ட் ஜாஸ்தி வந்துடும். நம்ம தையல் அடிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. டாட் பிடிக்கிறது இப்போ மார்க் பண்ணுற அளவுக்கு ப்ளவுஸ் தைக்கும்போது டாட் பிடிச்சிக்கலாம். கட்டிங் செய்யும்போது தைச்ச பின்னாடி 12 இன்ச் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஃப்ரண்டில் டாட் பிடிக்கிறதுனால அதுவே மேலே வந்துடும். ப்ளவுஸ் போட்டுக்கும்போது அது சரியாக இருக்கும். பட்டி இறக்கம் நாம் கட்டிங் செஞ்சு தைச்ச பின்னாடியும் பேக் சைடு என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு ஹைட்டு வந்துடும். அதுவே கிராஸ் கட்டிங்காக இருந்தால் இன்னொரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கீழே இறங்கின மாதிரி தான் இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ளவுஸ் போட்டுக்கிறதுக்கு சரியான அளவு தான் வரும். பேக் சைடு பீஸில் ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பீஸில் டாட் பிடிக்கிற இடத்துக்கு இப்போ 1 இன்ச்சு மட்டும்தான் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே டாட் பிடிச்ச பின்னாடி ஃப்ரண்டில் என்ன 3.5 இன்ச்சுக்கு வச்சுக்குமோ அதே அளவுக்கு அது மேலே போயிடும்.
அப்போ பட்டி ஜாயின் பண்ணும்போது பேக் சைடு என்ன இருக்கோ அதே அளவுக்கு ஃப்ரண்ட்லேயும் அளவு வந்துடும். நீங்கள் கட்டிங் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் வச்சு கட்டிங் செய்யுங்க. அப்போ எல்லாமே சரியாக இருக்கும். அடுத்து பட்டி கட்டிங் செஞ்சுக்கலாம். பேக் சைடில் 10 இன்ச்சு அளவு இருக்குது. அதிலிருந்து 1 இன்ச்சு மட்டும் குறைவாக 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதிகமாக இருக்கிற துணியை வெட்டி எடுத்துடலாம். பேக் சைடு பீஸில் 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு அளவு வச்சு மார்க் பண்ணியிருக்கு. அதிலிருந்து 1 இன்ச் 1 பாயிண்ட் கீழே வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு பீஸ்லையும் கீழே மார்க் பண்ணதும் என்ன அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது. அதே அளவு பட்டிக்கு பேக் சைடு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடும் 1 இன்ச்சு மட்டும் கீழே இறக்கி வச்சுக்கலாம். அதிலிருந்து பட்டியில் என்ன அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 4 இன்ச்சு இருக்குது. அதையே ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு தையல் அடிக்கிறதுக்கு ஒரு 4 இன்ச்சு விட்டு அதிலிருந்து ஒரு 3 இன்ச்சு வளைவாக கட்டிங் செய்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்டில் 4 இன்ச்சு வச்சது வளைவாக கட்டிங் செய்கிறதுக்கு ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கலாம். 4 இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து 3 இன்ச்சுக்கு வளைவாக மார்க் பண்ணிக்கலாம். அதை அப்படியே பேக் சைடு கொண்டு போய்க்கலாம். வளைவாக கட்டிங் செய்கிற இடத்துல இப்போ 3 இன்ச்சு வச்சுருக்கு. இது தைச்ச பின்னாடி ஒரு 2 இன்ச்சு 1 பாயிண்ட் அளவுக்கு தான் இருக்கும். ஃப்ரண்ட் பீஸு டாட் பிடிச்ச பின்னாடி இப்போ 13 இன்ச் இருக்குது. ஷோல்டரை ஜாயின் பண்ண பின்னாடியும் ஒரு 11.25 இன்ச் அந்த அளவுக்கு தான் வரும். அதில் 11.25 இன்ச், இதில் ஒரு 2 இன்ச் இருந்ததுன்னா ஒரு 13.25 இன்ச்சு தான் இருக்கும். பேக் சைடு 13.5 இன்ச்சு வச்சது, ஃப்ரண்ட் சைடு ஒரு 13.25 இன்ச் அந்த அளவுக்கு இருக்குது. அதனால ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே அளவு தான் இருக்கும். ஒரு 4 இன்ச்சு மட்டும்தான் வித்தியாசம் வரும். அது ப்ளவுஸ் போட்டுக்கும்போது அந்த அளவுக்கு எதுவுமே தெரிவிக்காது. இப்போ என்ன மார்க் பண்ணுமோ வெவ்வேறு அளவில் மார்க் செஞ்சு கட்டிங் செஞ்சதுனாலும் இந்த மாதிரி ஒரு அளவில் வச்சு கட்டிங் செஞ்சிங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே அளவு தான் வரும். ஆம்கோல் சுற்றளவு 7.25 இன்ச் இருக்குது. ஏழரை இன்ச்சு அளவு வர்ற மாதிரி துணியை 2ஆக மடித்து போட்டுக்கலாம். கீழ் சைடு பிசுறு இருந்ததுனாலும் துணி கிராஸாக இருந்ததுனாலும் அதை நேர் வெட்டி எடுத்துகிட்டு 1 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் மடித்து தைக்கிறதுக்கு. கை நீளம் 9.5 இன்ச்சு வேணும். தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சுக்கு நீளம் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதை அப்படியே அந்த சைடுக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி 6 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கை லூசு கீழ் சைடு 4.25 இன்ச்சு, அதிலிருந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் சுற்றளவு 7.25 இன்ச்சு வருதான்னு வச்சு பார்த்துக்கலாம். 7 இன்ச்சு 1 பாயிண்ட் அளவுக்கு தான் இருக்குது. இந்த துணியில் 1 பாயிண்ட் கம்மியாக இருந்ததுனாலும் நாம் இழுத்து அடிக்க முடியாது. துணி அந்த அளவுக்கு லூஸ் கொடுக்காது. அதனால சரியாக அளவு இருக்கிற மாதிரியே மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 3.25 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அளந்து பார்த்துக்கலாம். 7.25 இன்ச்சு சரியாக தான் இருக்குது. இப்போ முதல்ல மார்க் பண்ணதில் ஸ்கேலில் கிராஸை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அந்த சைடு தையல் அடிக்கிறதுக்கு ஒரு 1.25 இன்ச் சேர்த்தி வச்சுக்கலாம். 6 இன்ச் ப்ளஸ் 1.25 இன்ச் சேர்த்தி 7.25 இன்ச் வச்சுக்கலாம். அதையும் கீழ் சைடு 2ஆவதாக மார்க் பண்ணதில் கிராஸ் பண்ணி மார்க் பண்ணிடலாம். இப்போ கீழ் சைடு 6.25 இன்ச் இருக்குது. அதுலேயும் மேல் சைடு 3.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தோம். அதில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு இது 2 ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வளைவாக மார்க் பண்ணிடலாம். சென்டர்லேருந்து ஒரு 1.25 இன்ச் தள்ளி வளைவாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதிலேயே கட்டிங் செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம ஸ்லீவ் கட்டிங் செஞ்சோம்னா தான் கரெக்டாக ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகும். சுருக்கை ஏதும் வராமல் சரியாக இருக்கும். இந்த கிளாத்தில் லைட்டாக சுருக்க வந்ததுனாலே அதிகமாக சுருக்க இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கிளாத் அந்த மாதிரி ரொம்ப திக்னஸாக இருக்கிறதுனால சுருக்க இருந்ததுனாலும் அதிகமாக தெரிவிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதே நைஸான கிளாத்தாக இருந்ததுன்னா அந்த மாதிரி கம்மியாக சுருக்க இருந்ததுனாலும் அதிகமாக தெரியாது. அது கிளாத்தை பொறுத்து தான் சுருக்கம் எப்படி நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கிறது. கவர் தட்டு வெட்டி எடுக்கிறதுக்கு சென்டரில் மார்க் பண்ணியிருக்கு. அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி வந்து வெட்டி எடுத்துக்கலாம். மேலேருந்தே வெட்டினோம்னா
ப்ளவுஸு சுருக்கடிக்கும். உடம்போட அமைப்புலையும் ஷோல்டர்லேருந்து கீழே இறங்கி வந்து தான் இந்த மாதிரி ஸ்லீவ் சுற்றளவு உள் சைடு போகும். அதனால் இந்த அமைப்பில் நாம் கட்டிங் செஞ்சோம்னா தான் சரியான அளவுலையும் இருக்கும், சுருக்கம் எதுவும் வராது. ஸ்லீவ் சுற்றளவுக்கு ப்ளவுஸ் சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு தள்ளி வச்சிடலாம். இழுத்து பார்க்காம சரியான அளவு வச்சுக்கலாம். தைக்கும் போதும் இந்த மாதிரி தான் தைக்க முடியும், இழுத்து நாம் தைக்க முடியாது. இது சரியான அளவில் தான் இருக்குது. தைக்கும் போதும் இது சரியாக தான் வந்தது. சேலையிலேருந்து வெட்டின ப்ளவுஸ் கிளாத்தை எடுத்து 2ஆக மடித்து வச்சுக்கலாம். கிளாத்து ரொம்ப திக்னஸாகவும் ரொம்ப ரஃப்பாகவும் இருக்குது. அதனால் துணி ஒரு துளி கூட லூஸ் கொடுக்காது. நம்ம கட்டிங் செய்கிற அளவு தான் இருக்கும். சாதா ப்ளவுஸ் கட்டிங் செய்கிறத விடவே ஒரு 1/4 இன்ச்சு லூஸ் அதிகமாக வச்சு கட்டிங் செஞ்சோம்னா தான் ப்ளவுஸ் போட்டுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். கரை பீஸிலேருந்து தள்ளி வச்சுக்கலாம். பேக் பீஸ் வெட்டுறக்கும் அந்த சைடு துணி அளவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த சேலை அகலம் கம்மியாக இருக்கிறதுனால ஸ்லீவ் வெட்டினதுக்கும் 10 இன்ச்சு உடம்பு லூஸ் வச்சதுக்கும் அளவு சரியாக இருக்குது. இப்போ வர்ற எல்லா புடவையுமே அகலம் கொஞ்சம் கம்மியாக தான் வருது. காசு கொஞ்சம் அதிகமாக கொடுத்து எடுத்தோம்னா தான் புடவையோட அகலம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் பெரிய ப்ளவுஸாக இருந்ததுன்னா கை நீளம் அதிகமாக வைக்க சொன்னாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே செக் பண்ணி சொல்லிடணும். துணி கம்மியாக தான் இருக்குது, இது கை நீளம் இந்த அளவு தான் வைக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம்னா இப்போ கட்டிங் செய்யும்போது நம்மளுக்கு தெரியும். அதனால் டைமும் அதிகமாக எடுத்துக்கும். நாம் அவங்கள திரும்ப கேட்டு அப்புறம் தான் நாம் கட்டிங் செய்ய முடியும். கிராஸ் பீஸு கிராஸாக வச்சுக்கலாம். 1/4 இன்ச்சு அளவுக்கு அதிகமாக துணி விட்டுடலாம். தையல் அடிக்கும் போது நூல் பிரிஞ்சு வந்ததுனாலும் அதை கட்டிங் செஞ்சு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஒவ்வொரு பீஸும் வெட்டி எடுக்கும்போதும் பிரிஞ்சு வராமல் நேர் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நேர் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு பின்னாடி தைக்கும்போதும் மிஷினில் சரியான அளவு எடுத்து வச்சு தைச்சிக்கலாம். நம்ம என்ன கட்டிங் செஞ்சோமோ அதே அளவுக்கு தையல் அடித்தோம்னா எல்லாமே சரியாக வரும். உள்ளே லைனிங் கிளாத்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ப்ளவுஸ் கிளாத்தை வச்சுக்கலாம். அதுக்கு மேலே பட்டி கட்டிங் செஞ்சதை வச்சு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். இது கட்டிங் செய்யும்போது இந்த அளவுக்கு தான் விட்டுருந்தது. 2 பீஸும் ஆப்போசிட் வச்சுக்கலாம். கட் பண்ணி விட்டது பேக் சைடு வர்ற மாதிரி. ப்ளவுஸ் கிளாத்து உள் சைடு மேல் சைடு வெவ்வேறு கலரில் இருக்குது. அதனால் மேல் சைடு வர்றது மட்டும் மேலே வர்ற மாதிரி வச்சுக்கலாம். அடித்து திருப்பும் போது இந்த பிசுறில் உள் சைடு போயிடும். லைனிங் கிளாத்தை உள் சைடு மடக்கி வச்சு 1/4 இன்ச்சு அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். பின்னாடி கை கொடுத்து அடிச்சிட்டோம்னா சுருக்கம் வராது. இந்த கிளாத்து ரொம்ப ரஃப்பாக இருக்கிறதுனால கம்மியாக சுருக்கம் வந்ததுன்னா கூட அதிகமாக சுருக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். அது நூலோட தன்மை அந்த மாதிரி. சிங்கிள் தையல் வர்றதுனால எங்கேயும் அதிகமாக சுருக்கம் வராது. பேக் சைடுக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம். லைனிங் கிளாத்தில் மட்டும்தான் கட்டிங் செஞ்சுருக்கு. ப்ளவுஸ் கிளாத்துலேயும் வெட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு தைக்கும்போது தெரிஞ்சிடும். ரெண்டும் ஆப்போசிட் இருக்குது. பட்டி கட்டிங் செஞ்சதும் தைச்சதும் சரியாக வந்துருச்சு. அடுத்து பேக் பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். இதுலேயும் மேல் சைடு மேலே வர்ற மாதிரி வச்சுக்கலாம். கீழ் சைடு 1.5 இன்ச்சுக்கு மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருக்கு. கையில் இந்த மாதிரி நம்ம மடித்து கீறி விட்டோம்னாவே அந்த மடிப்பு வந்துடும். அதுலேயே நம்ம தையல் அடித்தோம்னா தையலும் நேரு வந்துடும், பீஸும் ஒரே அளவு இருக்கும். இது நம்ம தையல் அடிக்கும்போது கிளாத் அங்கங்கே நகர்ந்து வரும். நம்ம தையல் அடித்து கொஞ்சம் தூரம் வந்ததையும் நிறுத்தி அதை சரி பண்ணி தையல் அடிச்சுக்கலாம். 1.5 இன்ச்சு விட்டதை ஒரு 1/4 இன்ச்சுக்கு வெட்டி எடுத்துடலாம். இதுவே வேறு மாதிரி மடித்து தைக்கணும் அப்படின்னா பீஸில் தையல் அடித்த பின்னாடி அது 1.5 இன்ச்சு இருந்ததுன்னா தான் சரியாக இருக்கும். நான் இதுக்கு இந்த மாதிரி மெத்தடில் தையல் அடிச்சிட்டேன். அதனால் இந்தளவு இருந்ததுனாலே போதும். லைனிங் கிளாத்தை அந்த சைடு தள்ளி விட்டுக்கலாம். ஊசி எடைக்கு ஒரு தையல் அடிச்சுக்கலாம்.
ப்ளவுஸ் கிளாத் அப்படியே மேலே தள்ளி விட்டு 1 இன்ச் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தைக்கிறதுனால ஃபினிஷிங் நல்லாவே வரும். இதுவே கழுத்து பீஸ் முதல்ல அடித்து திருப்புற மாதிரி இருந்ததுன்னா இந்த பீஸு கடைசியில் தான் நம்ம தையல் அடிக்க முடியும். அதனால 1.5 இன்ச் இருந்ததுன்னா சரியாக இருக்கும். இதுக்கு கழுத்து பீஸு மேலே வச்சு அடிக்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தைச்சிக்கலாம். நாம் ஒவ்வொரு மெத்தேடில் எப்படி தைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சிக்கலாம். பீஸு நேர் எடுத்து வச்சுக்கலாம். பெரிய தையல் வச்சுக்கலாம். 2 கிளாத்து நேர் வச்சு ஒவ்வொரு இடத்துக்கு சரி பண்ணி சுற்றியும் தையல் அடிச்சுக்கலாம். இந்த வளைவான இடத்துக்கு வரும்போது மட்டும் நிறுத்தி மெதுவாக தைச்சிக்கலாம். வீடியோவில் பார்க்கும்போது வேகமாக தான் வரும். ஆனால் தைக்கும்போது வளைவான இடத்துக்கிட்ட மெதுவாக தான் தைக்கணும். ரொம்ப ஓரத்தில் தையல் அடித்தோம்னா கிளாத்து ரொம்ப டைட்டாக வந்துடும். அதனால் 2 பாயிண்ட் அளவுக்கு தள்ளி அதுக்கு பின்னாடி தையல் அடிச்சுக்கலாம். ரொம்ப எட்ஜில் தையல் அடிக்கக்கூடாது. தையல் பின்னிட்டு வர்றதுனால அந்த நேரம் ரொம்ப டைட்டாக வந்துடும். அதுவும் ஆம்கோல் சுற்றளவுக்கிட்ட ரொம்ப ஓரத்தில் தையல் அடித்தோம்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப கெட்டியாக இருக்கும். துணி இழுத்து கொடுக்காது. தையல் ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கும். தையல் வேகமாக அடிக்கும்போது ரொம்ப ஓரத்தில் வந்துட்டாலும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா அந்த தையலை மட்டும் லைட்டாக பிரித்து விட்டோம்னா ஸ்லீவுக்கு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிக்கும். அது நம்ம வேகமாக தைக்கும்போது ஒவ்வொரு டைமு ரொம்ப ஓரத்தில் வந்துடும். அப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதை அப்போ பார்த்து சரி பண்ணிக்கலாம். இப்போ அதிகமாக இருக்கிற துணியெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். பேக் பீஸு ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதில் எந்த வேலையுமே இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம என்ன கட்டிங் செஞ்சோமோ அது தைக்கும் போதும் சரியான அளவு தான் இருக்கும். அடுத்து ஸ்லீவ் தைச்சிக்கலாம். பிசுறு உள் சைடு போகிற மாதிரி தைச்சிக்கலாம். 1 இன்ச் அதிகமாக விட்டதை மடித்து விட்டுக்கலாம். கரை பீஸு தையல் அடித்த பின்னாடி கட்டிங் செஞ்சிடலாம். இந்த அளவுக்கு கரை திக்னஸாக இருந்ததுன்னா தையல் அடிச்சுன்னா ரொம்ப சுருக்கு அடிக்கும். ஸ்லீவ் ரொம்ப டைட்டாகவும் இருக்கும். இதில் 1 இன்ச் இருக்குது. கரை பீஸில் ஒரு 1/2 இன்ச் இருக்கிறத வெட்டி எடுத்துடலாம் தையல் அடித்த பின்னாடி. ஒவ்வொரு பீஸ் தைக்கும்போதும் அந்த பீஸுக்கு என்ன மெத்தேடில் தைக்கணும் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னாவே எல்லாமே ஃபினிஷிங் நல்லா வரும். வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, பெடல் மிஷினு தான் நான் வச்சுருக்கிறேன், அதில் தைக்கும்போது சுருக்கு அதிகமாக வருது அப்படின்னு. ப்ளவுஸ் கிளாத் தைக்கும்போது ஊசி 16ஆம் நம்பர் போட்டிருந்ததுன்னா அதிகமாக சுருக்கம் வரும். 14ஆம் நம்பர் போட்டதுன்னா சரியாக இருக்கும். ஊசி மழுங்கி போகாமல் இருக்கணும். கெட்டியான துணி தைச்சிட்டாலும் 14ஆம் நம்பர் போடும்போது ஊசி ஒவ்வொரு டைம் மழுங்கி போயிடும். அதனால் அதை நாம் பார்த்து சரி பண்ணி மாற்றிக்கணும். நூல் டார்க்கான நூல் போட்டு தைச்சோம்னா அதுலேயும் சுருக்கம் வரும். அதெல்லாம் நாம் பார்த்து சரி பண்ணிக்கணும். இல்லை மிஷினில் ஏதாச்சும் லிப்பேர் இருக்கா அப்படின்னு அதை பார்த்து சரி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் தைக்கும்போது பெடல் மிஷினில் பின்னாடி கை கொடுத்து தான் தைக்கணும். ஒவ்வொரு துணியை பொறுத்தும் சுருக்க வர்றது. இந்த மாதிரி பாலிஸ்டர் துணியெல்லாம் தைக்கும்போது கண்டிப்பாக பின்னாடி கை கொடுத்தே தான் அடிக்கணும். இப்போ நம்ம கையில் பின்னாடி இழுக்கிறோம், இதே மாதிரி அதிலே இழுத்து தான் தைக்கணும். ரன்னர் எந்த அளவுக்கு வெளியே தள்ளுதோ அந்த அளவுக்கு நாம் கரெக்டாக பிடிச்சி இழுத்தோம்னா சுருக்கம் வராது. பவர் மிஷினில் நல்லா தள்ளி விட்டுரும். பெடல் மிஷினில் அப்படி இல்லை. அதுவும் நாம் நிறுத்தி மெதுவாக தைக்கும்போதும் அதிகமாக தள்ளி விடாது. துணி உள் சைடே நின்று போயிடும். அதனாலேயே சுருக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் ஒவ்வொரு இடத்துலையும் எந்த மாதிரி தைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்ததுனால புரிஞ்சுக்கும். தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈடுபாடு இருக்கணும். அதிக நாள் இதில் தைச்சிக்கிட்டே இருந்தோம்னா தான் ஒவ்வொரு கிளாத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். மிஷினும் நம்ம கண்ட்ரோலுக்கு வரும். நம்ம பீஸ் எடுத்து வச்சதையும் இந்தந்த இடத்துக்கு இப்படி தான் தைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மைண்டில் இருந்ததுனா தான் நம்ம வேகமாக தைக்க முடியும். ஃபினிஷிங்கும் அந்தளவுக்கு வரும். தைக்கும் போதே நம்மளுக்கு குழப்பமெல்லாம் இருந்ததுன்னா புதுசாக தைச்சி பழகும்போது அதெல்லாம் சரி பண்ண வரைக்கும் நம்ம தைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். எந்த அளவுக்கு நாம் மிஷினில் உட்காந்து தைக்கிறோமோ அப்போ தான் நாம் இதை கற்றுக்க முடியும். 10 ப்ளவுஸ் 20 ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டு இருந்து
சரியாக வரல அப்படின்னாலாம் இந்த தொழிலை கற்றுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை செய்யும்போதும் இன்றைக்கி இந்த வேலையை சரியாக செஞ்சிடணும், இதில் என்ன குறைபாடு வந்தது அதை சரி செஞ்சு எப்படி தைக்கலான்னு ஒவ்வொரு மெத்தேட்லேயும் நாம் மாற்றி தைச்சி பார்க்கணும். ஒவ்வொரு கிளாத்துக்கு தகுந்த மாதிரி அப்போவே நம்மளுக்கு புரிஞ்சு போயிடும். இந்த இடத்துக்கு வரும்போது இந்த துணியில் இப்படி தான் தைக்கணும், ஒவ்வொரு அளவு வரும்போதும் இந்த மாதிரி தைக்கணும்னு நாம் நிறைய துணி தைச்சா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். சேனலில் அதிகமாக வீடியோ பார்க்குறவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் தான். வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வர்றது டெய்லரிங் தொழில் தான். வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சதுன்னா கூட அவங்க செலவுக்கு ஆயிக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒரு 10 பேர் தைக்கிறாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் ரொம்ப ஈடுபாடோடு வேலை செய்கிறாங்க. அவங்க ஈஸியாகவே கற்றுக்குறாங்க. அதிகமாக டைம் எடுத்துக்க முடியாதவங்க வாரத்தில் 2 நாள் 1 நாள் தைக்கிறாங்க. அப்படியே அந்த டச்சு விட்டு போயிடுது. அதனாலேயே ஒவ்வொரு துணியை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியறதில்ல. தைச்சி பழகுனதும் அதெல்லாம் மறந்து போயிடுது. திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் போதும் அது சரியாக வரமாட்டேங்குது. அதனால் நீங்கள் கொஞ்ச நாளைக்குனாலும் அதிகமான டைம் எடுத்து இந்த வேலையை செஞ்சதுனா தான் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த ப்ளவுஸ் நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். நாம் என்னென்ன கட்டிங் செஞ்சோமோ அது அளவு எல்லாமே சரியாக வர்றது எப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வளைவான இடத்துக்கு மட்டும் கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால நல்லா தூக்கிட்டு வருது. அதை நிறுத்தி சரி செஞ்சுக்கலாம். அதுக்கு பின்னாடி தைச்சிக்கலாம். மேலே இருக்கிற லைனிங் கிளாத்து கொஞ்சம் லூஸ் அதிகமாகவே கொடுக்குது. கீழே இருக்கிற துணி அதிகமாக லூஸ் கொடுக்காதனால அது 2 துணியும் ஒரே அளவு இல்லாமல் கொஞ்சம் எச்சு கம்மி வருது. ஃப்ரண்டில் டாட் பிடிக்கிறதுக்கு 1.25 இன்ச் 1 பாயிண்ட் அளவுக்கு வச்சுக்கலாம். கட்டிங் செய்யும்போது அதே அளவு தான் வச்சுது. 2.25 இன்ச் நீளத்துக்கு டாட் பிடிச்சிக்கலாம். ஒரு தையல் அடித்ததையும் இன்னொரு தையல் அதுக்கு பின்னாடியே அடிச்சுக்கலாம். 2 பீஸும் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று ஆப்போசிட் வச்சு தைச்சிக்கலாம். இந்த துணியில் அதிகமாகவே பிசுறு வெளியே வருது. அதனால் இந்த மாதிரி மடக்கி வச்சு தைச்சிக்கலாம். பிசுறுலாம் உள் சைடு போயிடும். முதல் பிடிச்ச டாட்டுக்கு 1 இன்ச்சு மேலே வர்ற மாதிரி வச்சுக்கலாம். 3 இன்ச்சு நீளத்துக்கு டாட் பிடிச்சிக்கலாம். ஆரம்பிக்கும் போது 1/4 இன்ச்சு அளவுக்கு மட்டும் ஆரம்பிச்சுக்கலாம். துணி கட்டிங் செய்யும்போது அந்த அளவுக்கு மட்டும்தான் விட்டுருந்தது. இன்னொரு பீஸும் ஆப்போசிட் வச்சு தைச்சிக்கலாம்.
2 டாட் பிடிச்சதுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு விரல் வச்சு மடக்கணும்னாவே ஆம்கோல் சுற்றளவுக்கு சரியான அளவில் வந்துடும். அங்கிருந்து 1/4 இன்ச் அளவுக்கு தையல் பிரிஞ்சு வராமல் கட்டிக்கலாம். 4 இன்ச் நீளத்துக்கு பிடிச்சிக்கலாம். முதல் பிடிச்ச 2 டாட்டுக்கு இடையில 1 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதை அப்படியே திருப்பி இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். டாட் பிடிக்கிறது எல்லா ப்ளவுஸுக்கும் இதே மாதிரி தான். அளவு மட்டும் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிடிக்கிற டாட் மட்டும்தான் 2.25 இன்ச்சு அளவுலேருந்து ஒரு 3 இன்ச்சு அளவு வரைக்கும் ப்ளவுஸை பொறுத்து மாறி மாறி வரும். பட்டி கட்டிங் செய்யும்போது 13 இன்ச்சு இறக்க வச்சுருந்தது. இப்போ டாட் பிடிச்சதுனால அதை அப்படியே ஃப்ரண்ட் சைடு ஒரு 1.5 இன்ச்சு மேலே ஏறி வந்துருச்சு. இப்போ பட்டியை வச்சு நாம் தையல் அடிக்கும்போது பேக் சைடு என்ன இறக்க வச்சோமோ அதே அளவுக்கு தான் ஃப்ரண்ட் சைடும் வரும். ஃப்ரண்ட் சைடு ஆரம்பிக்கும் போது பட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே தள்ளி வச்சிடலாம். தையல் அடித்து திருப்பும் போது அப்போ தான் சரியாக நேர் வரும். 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். டாட் பிடிச்சது பேக் சைடு போகிற மாதிரி தள்ளி விட்டுடலாம். இது டாட் பிடிக்கிறது ஒரு பாயிண்ட் நான் தள்ளி அதிகமாக பிடிச்சதுனால பேக் சைடு பட்டியில் துணி அதிகமாகவே இருக்குது. இன்னொரு பாயிண்ட் நான் கம்மியாக பிடிச்சிருந்தேன்னா இந்த பட்டியோட அளவில் பேக் சைடுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும்தான் துணி இருந்திருக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, டைட்டாகவெல்லாம் போகாது. தையல் அடித்த பின்னாடி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பீஸுக்கும் ஒரே மாதிரி தையல் அடித்ததுனால அளவு எல்லாமே சரியாக இருக்குது. இதில் ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்ததுனாலும் பட்டி தையல் அடித்ததில் இன்னொரு பாயிண்ட்டுக்கு தையல் அடித்தோம்னா அந்த அளவை நாம் சரி பண்ணிடலாம். பேக் சைட்லேயும் அளவு சரியாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கலாம். அதிகமான பேர் வீடியோவில் கமெண்ட் பண்ணது சைடு சரியாக வரமாட்டேங்குது ஜாயின் பண்ணுறக்கு அப்படின்னு தான். நம்ம கட்டிங் செஞ்சதும் தைச்சதும் ஒரே மாதிரி தான் இருந்தது. இது கிராஸ் கட்டிங்காக இருக்கிறதுனால ஒவ்வொரு துணியை பொறுத்து அதிகமாக இழுத்து கொடுத்து ஒரு பாயிண்ட் அதிகமாக வரும். இதில் ஒரு பாயிண்ட் அளவுக்குள்ளே தான் இருக்குது. அதை இப்படி கட் பண்ணிக்கலாம். இல்லையா அதிகமாக இருந்ததுன்னா கீழே பட்டி தையலில் தையல் அடிச்சுக்கலாம். இன்னொரு சைடு இது கரெக்டாக தான் இருக்குது. அது கிராஸ் கட்டிங் போடும்போது அந்த துணி எந்த அளவுக்கு இழுத்து கொடுக்குதோ அதை பொறுத்து தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் அளவு மாறி வரும். ப்ளவுஸ் கட்டிங் செய்யும்போது ப்ளவுஸுக்கு என்ன அளவு தேவையோ அதை விட நம்ம ஆம்கோல் சுற்றளவு ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக நம்ம கட்டிங் செஞ்சுருந்தோம் அப்படின்னா இப்போ நாம் தையல் அடிக்கும்போது கிராஸாக ஒரு பாயிண்ட்டுக்கு தையல் அடித்தோம்னா கூட ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக வந்துடும். இப்படி கூட நம்ம சரி பண்ணிக்கலாம். கழுத்து சுற்றளவு ஃப்ரண்டில் அதிகமாக நம்ம கட்டிங் செஞ்சுருந்தோம்னாலும் இப்போ நம்ம தையல் அடிக்கும்போது கழுத்து சுற்றளவு பகுதியில் ஒரு பாயிண்ட்டுக்கு கிராஸாக தையல் அடித்தோம்னா அது கூட கொஞ்சம் டைட்டாக வந்துடும். இந்த மாதிரி கூட நாம் ஒவ்வொரு ப்ளவுஸ்லையும் கட்டிங் செய்யும்போது நாம் செஞ்சிட்டோம்னாலும் நம்மளுக்கு அளவு எச்சா இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா இந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம். அடுத்து ஊக்கு வைக்கிற பட்டிக்கு ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கும் ஊக்கு மாற்ற பட்டிக்கு ஒரு 3 இன்ச்சு அளவுக்கும் துணி வெட்டிக்கலாம். அதை வெட்டி வச்சுட்டு பேக் சைடு நாட்டு வைக்கணும். அதுக்கு கழுத்து பீஸ் கிராஸ் பீஸ் வெட்டி எடுத்துகிட்டு அதுலேயே நாட்டு வைக்கிறதுக்கும் துணி வெட்டி எடுத்துக்கலாம். இதில் துணி அதிகமாகவே இருக்குது. இதிலேயே நாம் எல்லாமே கட்டிங் செஞ்சுக்கலாம். நாட் வைக்கிறதுக்கு ஒரு 18 இன்ச் நீளம் வேணும். அந்தளவுக்கு இதில் துணி இல்லைனாலும் ஒரு ஜாயின் போட்டு சரி பண்ணிக்கலாம். நாட் வைக்கிறதுக்கு கடையிலேயே தனியாக ஒரு ரோப் மாதிரி இருக்குது.
அது வச்சதுன்னா கொஞ்ச நாளில் தண்ணியில் போடும்போதும் அது கலர் மாறி போயிடுது. அதனால ப்ளவுஸ் என்ன கலர் இருக்கோ அதே மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால நான் லைனிங் கிளாத்லேயே அதே மாதிரி வச்சுக்கிட்டேன். இந்த 3 பீஸு ஜாயின் பண்ணிக்கலாம். இதை ரெண்டாக வெட்டி எடுத்துக்கலாம். 18 இன்ச் 20 இன்ச் நீளம் இருந்ததுனாவே போதும் நாட்டு வைக்கிறதுக்கு. பிசிறுலாம் உள் சைடு போகிறக்கு இதை கட் பண்ணி எடுத்து ஒரு நூல் வச்சு அடித்து அப்படியே திருப்பிக்கலாம். இந்த பீஸில் கழுத்து பீஸ் வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். பத்தொம்போது இன்ச் நீளம் இருக்குது. அதை அப்படியே ரெண்டாக வெட்டிடலாம். இதை அடித்து திருப்புறக்கு அதை விட ஒரு 4 இன்ச் அதிகமாக நீளம் இருக்கிற மாதிரி 2 நூல் எடுத்து வச்சுக்கலாம். முடிச்சு போட்டு இதை இழுக்கிறக்கும் தையல் அடிக்கிற நூல்லையும் கொஞ்சம் விட்டுடலாம். அப்போ தான் 2 நூலையும் நாம் முடிச்சு போட்டு இழுக்க முடியும். இதை அப்படியே மடக்கி வச்சு கட்டி அப்படியே திருப்பிக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரியே அடிச்சுக்கலாம். தையல் அடிக்கும்போது நாம் உள்ளே வச்சிருக்கிற நூல் தையலில் படாத அளவுக்கு தள்ளி விட்டுக்கலாம். தையல் அடிக்கும்போது அந்த நூலில் தையல் பட்டுருச்சுன்னா அடித்து நாம் திருப்ப முடியாது. கொஞ்சம் தைச்சதையும் அந்த நூலை உள் சைடு தள்ளி விட்டு அப்படியே நம்ம தைச்சிக்கலாம். ஜாயின் போட்டதும் ரெண்டாக எடுத்து வச்சுக்கலாம். இது எந்த அளவுக்கு நம்ம சின்னதாக தைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாட்டு ரொம்ப சின்னதாக வரும். அப்போ தான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். நான் இது கொஞ்சம் பெரிய சைஸாகவே தைச்சிக்கிட்டேன். இதை விட இன்னும் ஒரு பாயிண்ட் கம்மியாக தைச்சதுனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகமாக துணி இருக்கிறத வெட்டி எடுத்துடலாம். அதிகமாக துணி இருந்ததுனாலும் நல்லா திரும்பி வராது. நாம் இழுக்கும்போதும் நூல் மெதுவாக தான் இழுக்கணும். வேகமாக பிடிச்சி இழுத்தோம்னா நூல் கட்டாயிரும். அப்புறம் இந்த ரோப்பை திருப்ப முடியாது. வேறு துணி வச்சு தான் நம்ம தைக்கணும். திரும்பி வர்றதுக்கு மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இதை அப்படியே முடிச்சு போட்டுடலாம். பாதி இழுத்தோம்னாவே சரியாக வந்துடும். அதுக்கு பின்னாடி உள்ளே இருக்கிற துணி வெளியே வந்துடும். அதை பிடிச்சி நாம் இழுத்தோம்னா அப்புறம் வேகமாக இழுத்துக்கலாம். இங்கே மட்டும் நாம் உள்ளே போகிற மாதிரி சரி பண்ணி விட்டுட்டோம்னாவே போதும். அது அப்படியே திரும்பி வந்துடும். கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால நல்லாவே இழுத்து வந்துடும். ஒவ்வொரு இடத்துக்கும் நாம் இந்த மாதிரி விரலில் சரி பண்ணி விட்டோம்னாவே போதும் சுருக்க வர்றதை. இப்போ வெளியே வந்துருச்சு. இப்போ வேகமாக பிடிச்சி இழுத்துக்கலாம். இதில் அங்கங்கே சுருக்க இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வாஷ் பண்ணும்போது இதெல்லாம் தெரியாமல் போயிடும். பிசிறு உள் சைடு போயிடுச்சு. இது அப்படியே ப்ளவுஸில் வச்சு தைக்கும் போது பிசிறு எதுவும் வெளியே வராது. அந்த சைடு இருக்கிறத நாட் வச்சுக்கலாம். பிசிறு இருக்கிற பக்கம் இந்த கிளாத்து அந்தளவுக்கு மடிஞ்சு வரமாட்டேங்குது. மேலே தூக்குன மாதிரியே வருது. ஒரு 3.25 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை ரெண்டாக மடித்து வச்சுக்கலாம். நான் இது வைக்கிறது ரொம்ப சிம்பிளாக தான். இது ரொம்ப சுலபமாகவே வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சதுனாவே போதும். நெக் பீஸ் வச்சு அடிக்கிறதுக்கும் ஒரு 3 கிராஸ் பீஸ் இருக்குது. அதை ஜாயின் பண்ணி கழுத்து சுற்றளவுக்கு வச்சு அடிச்சுக்கலாம்.
1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் ப்ளவுஸில் மேல் சைடு வச்சு தையல் அடிச்சுக்கலாம். வளைவான இடம் வரும்போது மட்டும் பீஸ் அப்படியே திருப்பி வச்சு தையல் அடிச்சுக்கலாம். அப்போ தான் அதிகமாக சுருக்கம் வராமல் நீட்டாக வரும். இந்த கிளாத்து கொஞ்சம் வளைவான இடத்துக்கு கூட அதிகமாக சுருக்கம் வர மாதிரி இருக்குது. தையல் அடித்த பின்னாடி உள் சைடு பிசுறுலாம் இருக்குது, அதெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். ரவுண்டாக திரும்பி வர இடத்துக்கு மட்டும் நம்ம வெட்டி விட்டுறலாம் தையலில் படாமல். அப்போ தான் நல்லா திரும்பி வரும். இது அப்படியே உள் சைடு மடித்து தையல் அடிச்சுக்கலாம். மேல் சைடு வச்சு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் துணி இருக்கிற மாதிரி மடித்து வச்சுக்கலாம். தையல் அடித்த பின்னாடி உள் சைடு அதிகமாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கால் இன்ச்சு அளவுக்கு மட்டும் கட்டி ஆரம்பித்து தையல் அடிச்சுக்கலாம். இந்த பீஸில் அதிகமாகவே சுருக்கம் வருது, அதனால் வளைவான இடத்துக்கு மட்டும் நேர் எடுத்து வச்சு பின்னாடி கை கொடுத்து மெதுவாக தைச்சிக்கலாம். நூல் அந்தளவுக்கு கெட்டியாக இருக்கிறதுனாலையே அதிகமாக சுருக்கம் தெரியுது. இதுவே வேறு கிளாத்தாக இருந்ததுன்னா இந்த சுருக்கமெல்லாம் அதிகமாக தெரிவிக்காது. ஒவ்வொரு இடத்துக்கும் நிறுத்தி மெதுவாக தான் தைக்க வேண்டியதாக இருக்குது.
ஸ்லீவ் கட்டிங் செய்யும்போதும் சரியான அளவு தான் இருந்தது. இப்போ வச்சு பார்த்துக்கலாம். இப்போவும் சரியான அளவு தான் இருக்குது. ஒவ்வொரு கிளாத்து கட்டிங் செய்யும்போதும் சரியாக இருந்ததுனாலும் தைக்கும்போது துணி அதிகமாக லூஸ் கொடுத்ததுன்னா கொஞ்சம் எச்சு கம்மி வரும். இது சரியாக தான் இருக்குது. நம்ம இழுக்காமல் 2 கிளாத்து ஒரே மாதிரி வச்சு தையல் அடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு ஒரு 6.25 இன்ச்சு வச்சுக்கலாம். பேக் சைடு 7.25 இன்ச்சு வச்சுக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து 8 இன்ச்சு வச்சு தையல் அடிச்சுக்கலாம். இதுவே இடுப்பு சுற்றளவு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா ஃப்ரண்ட்டு பேக்கும் ஒரே அளவு தான் வரும். இது உடம்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு ஒரு 4 இன்ச்சு மட்டும் வித்தியாசம் வர்றதுனால இந்த மாதிரி வருது. இது அளவை பொறுத்தும் மாறித்தான் வரும். பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துக்கு வந்ததையும் நிறுத்திக்கலாம். மேல் சைடு கிளாத்து 2 ஒரே அளவு எடுத்து வச்சு அப்புறமா தையல் அடிச்சுக்கலாம். அப்போ தான் தையல் நேர் வரும். 1.25 இன்ச்சு அளவு அதிகமாக விட்டுருந்தது, அந்த அளவுக்கு மார்க் பண்ணி தையல் அடிச்சுக்கலாம். கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு இடத்துக்கும் துணி மேலே தூக்குன மாதிரி தான் இருக்கும். அதை நேர் எடுத்து வச்சுக்கலாம். கை லூஸ் என்ன வேணுமோ அதுக்கு மார்க் பண்ணி தையல் அடிச்சுக்கலாம். 4.75 இன்ச்சு வேணும். இன்னொரு சைடும் இதே மாதிரி தையல் அடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 தையல் அடித்து விட்டுக்கலாம். லூஸ் வேணால் பிரித்து விட்டுக்கலாம்.
2 சைடு தையல் அடித்த பின்னாடி பேக் சைடு டாட் பிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ப்ளவுஸை எப்படி சரியாக கட்டிங் செஞ்சு எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுருக்கலாம். புரியாமல் இருந்தவங்களும் இன்னொரு டைம் பார்த்ததுனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுபோக சேனலில் கட்டிங் செய்கிறது எப்படி, ஸ்டிச்சிங் செய்கிறது எப்படின்னு ப்ளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோ இருக்குது. அதை செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு அளவுலையும் எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு துணிக்கும் என்னென்ன மெத்தேடில் தைக்கலாம் அப்படின்னு ஸ்டிச்சிங் வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் நிறைய வீடியோ இருக்குது. அதை பார்க்கும்போதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ இதோட நிறைவடையுது. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.